மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ஏனென்றால் 11ஆம் இடத்திலே 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. 11 குடைவன், 2 குடைவன், சந்திரன் 4 குடைவன் எல்லாம் ஒன்னா 11ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. சனி, சுக்கிரன், சந்திரன் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக 11ஆம் இடத்திலே இணைந்திருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. இன்னைக்கு நீங்க என்ன பண்ணாலும் வெற்றி, தொட்டதெல்லாம் ஜெயிக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணா போறோம், பெரிய வெற்றி கிடைக்கும். நல்ல நாள். கிரகங்கள் மிகவும் சாதகமாக அமைந்திருக்கின்றன. இந்த கிரக நிலவரத்துப்படி நீங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும். இப்ப என்ன ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதிலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மேல போகணும். அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரிகளுக்கு அதிலே பெரிய வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் அமைதி நிலவும். திருமணமாகாத மேஷ ராசியினருக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது நிச்சயதார்த்தம் நடைபெறும். திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும். சஷ்டி இன்றைய தினம். எனவே முருகனை வேண்டிக் கொண்டால் வம்சம் விருத்தி அடையும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, சந்தோஷமான நாளாக, வெற்றிகரமான நாளாக மேஷத்திற்கு இன்றைய தினம் விளங்குகிறது. முருகன் வழிபாடு செய்வது மறந்து விடாதீர்கள். முருகப்பெருமானை வேண்டி துதித்து இன்றைய தினம் விநாயகரையும் சேர்த்து கும்பிடுவோம். ஆடும் பரிவேல் அணிசேவதன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனிச்செறிவில் சாடும் தனியானி சகோதரனே என்று சொல்லி முருகனையும் விநாயகரையும் சேர்த்து வழிபட வேண்டிய நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராசி அதிபதியோடு 10 குடைவன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. எனவே ரிஷப ராசிக்கு நல்ல நாள். இந்த கிரக சேர்க்கை, இந்த கிரக அமைப்பு ரொம்ப அபூர்வமானது என்று சொல்லலாம். 10ஆம் இடத்திலே சனி, சுக்கிரன், சந்திரன், பிற கிரகங்கள் இல்லாமல் பிற கிரகங்கள் சேர்ந்தால் பலன் மாறும். நான் சொல்றது வெறும் சனி, சுக்கிரன், சந்திரன் இந்த 3 மட்டும் 10ஆம் இடத்திலே சேர்வது என்பது ஒரு பெரிய யோகம். இதனால் என்ன பலன் அப்படின்னா, தொழில் பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். வியாபாரிகள்லாம் இப்போ பல மடங்கு பெரிதாக தங்கள் தொழிலை விரிவுபடுத்துவார்கள். ரிஷபராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது. நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்கும். அற்புதமான சந்தர்ப்பங்களை இறைவன் உருவாக்கி தருவான். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவன் சந்தர்ப்பத்தை தான் கொடுப்பான், பயன்படுத்துறது நாம தான் பயன்படுத்தணும். இப்பொழுது நல்ல வாய்ப்புகள், வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்திலே ப்ரமோஷன் கிடைக்கும். ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்பர் இப்பொழுது கிடைக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல பல புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்து தொழிலை நன்றாக விரிவுபடுத்தி பெரிய அளவிலே தொழிலை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மகிழ்ச்சியான நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் இன்று நடைபெறும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 9ஆம் இடத்திலே சந்திரன், 9ஆம் இடத்திலே சனி, சுக்கிரன், சந்திரன் எல்லாம் 9ல ஒன்னா சேர்ந்திருக்கு. இன்னைக்கு மத்தியானம் 3:22க்கு சந்திரன் 9ஆம் இடத்தை விட்டு நகர்ந்து 10ஆம் இடம் செல்கிறது. அது இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் சந்திரன் ராகு 10ல காம்பினேஷன். 10ல சந்திரன் ராகு சேர்ந்தா திடீர் தனப்பிராப்தி ஏற்படும் மிதுனத்திற்கு. ஏன்னா 2 குடைவன் சந்திரன். தனஸ்தானாதிபதியாகிய சந்திரன் 10ஆம் இடத்திற்கு சென்று அங்கே ராகுவோடு இணைவதால் எதிர்பாராத விதமாக ஒரு பெரும் தொகை கிடைப்பதற்கு மிதுனத்திற்கு இன்று மாலை நேரத்திலே வாய்ப்பு இருக்கிறது. மிதுன ராசி வியாபாரிகளுக்கெல்லாம் இப்பொழுது தொழிலிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சற்று அதிகமான வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். சந்தோஷமாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கடக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் மதியம் 3:22 வரையிலே இருக்கிறது. அதுக்கப்புறம் நல்லா இருக்கு டைம். மத்தியானம் 3:22க்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிருது. அதனால ஏதாவது முக்கியமான வேலை, முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தணும், பண விஷயமா பேசணும், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா பேசணும் அப்படின்னா நீங்க அதை ஒரு 4 மணிக்கு வச்சுக்கோங்க. 3:22 சந்திராஷ்டமம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க கிளம்பலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய வியாபார விஷயங்களை கவனிக்கலாம். வியாபாரம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பண்ணும். எனவே இது ஒரு பிற்பகுதியிலே நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். கடகத்தை பொறுத்தவரை பிற்பகுதி நன்றாக இருக்கிறது, முற்பகுதி நன்றாக இல்லை. முற்பகுதினா மத்தியானம் 3:22 வரைக்கும் உள்ள நேரம், மதியம் 3:22 வரை உள்ள நேரம் முற்பகுதி. அதுக்கப்புறம் உள்ள நேரம் பிற்பகுதி. இந்த பிற்பகுதி நல்லா இருக்கு. எனவே அதிலே நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். மாலை நேரத்திலே மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். நற்செய்திகள் வருகின்ற நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மதியம் 3:22 வரையிலே அற்புதமான நல்ல கிரக அமைப்பு. அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. 3:22க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் மத்தியானம். அதனால காலை நேரம் எல்லாம் நல்லா இருக்கு. காலை நேரத்திலே மதியம் 3 மணி வரைக்கும் கூட உங்களுடைய முக்கியமான வேலைகளை எல்லாம் செய்யலாம்.
பிசினஸ் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடத்தலாம். உங்களுடைய வியாபாரத்தை பெரிதாக விரிவுபடுத்துவதற்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதார ரீதியான உதவி கிடைக்கும். எங்கெந்தாவது ஒரு பணத்தை பெரிய அமௌண்ட்டை புரட்டி போட்டு பிசினஸ் பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 6லும் 7லும் சந்திரன் இருக்கக்கூடிய நாள். ராசி அதிபதி 4ஆம் இடமான தனுசிலே சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 4ஆம் இடமான கேந்திரஸ்தானத்திலே புதாதித்ய யோகம். எனவே கன்னி ராசிக்கு இது நன்மை செய்யும் அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. 9ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசியை மட்டும் பார்க்கவில்லை, ராசி 3ஆம் இடம் 5ஆம் இடம் 3 வீடுகளை குரு பார்க்கிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் திட்டமிட்டபடி அழகாக நடைபெறும். அதில் எந்தவித தடையோ சுணக்கமோ தாமதமோ இல்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சிறப்பாக செய்வீர்கள். வியாபாரிகளுக்கு பணம் ரொட்டேஷன் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு லிக்விட் கேஷா வரும். டிஜிட்டல் பரிவர்த்தனை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். நல்லா அது போக கையில கேஷா கொஞ்சம் நடமாடும். அதனால இன்னைக்கு நல்ல நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்த வேண்டும் அப்படிங்கறத பத்தி உட்காந்து எல்லாரும் பேசுவீங்க. டிஸ்கஷன் நடக்கும். பண்ணலாமா, எப்படி பண்ணலாம், எப்ப பண்ணலாம், என்னைக்கு பண்ணலாம் அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. அப்புறம் ஒரு சின்ன தகவல், எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு தகவல், வெறும் கன்னிராசிக்கு மட்டுமல்ல, நிறைய பேர் சஷ்டப்த பூர்த்திக்கு நாள் பார்த்து கொடுங்கன்னு கேக்குறாங்க. உங்க நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் பிறந்த நாள். சஷ்டப்த பூர்த்திங்கிறது பிறந்த நாள். தனியா முகூர்த்த நாள் எல்லாம் பார்த்து பண்ண முடியாது. என்ன கிழமையில வந்தாலும் என்ன திதியில வந்தாலும் என்னைக்கு நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு பண்ணணும். நீங்கள் பிறந்த நட்சத்திரம், பிறந்த மாதம், பிறந்த நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு என்ன கிழமையா இருந்தாலும் சரி, என்ன யோகம் நல்லா இருக்கா, திதி நல்லா இருக்கலாம், கிழமை நல்லா இருக்கலாம், ஒன்னும் பார்க்க வேண்டாம். உங்க நட்சத்திரம் வர அன்னைக்கு பிறந்த நாள். சிம்பிள். இங்கிலீஷ்ல எப்படி நம்ம பண்ணுவோம்? ஜனவரி 12ஆம் தேதி பிறந்திருக்காரு, ஜனவரி 12ஆம் தேதி பர்த்டே. அந்த மாதிரி மார்கழி மாசம் பரணி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா வருஷம் மார்கழி பரணி அவருடைய பிறந்த நாள். அதுக்கு டேட் எல்லாம் பார்க்க வேண்டாம். அதே மாதிரிதான் சஷ்டப்த பூர்த்தியும் நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு பண்ணோம். அதுக்கு தனியா உட்காந்து முகூர்த்தம் எல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இப்ப சமீப காலத்துல நிறைய பேர் கிட்ட கேட்டிருக்காங்க, குவரிஸ் வருது இல்ல, அதுல மெயினா சஷ்டப்த பூர்த்தி பண்ணிக்கணும். எனக்கு நான் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. நல்ல நாள்லாம் தனியா பார்த்தெல்லாம் சஷ்டப்த பூர்த்தி பண்ண முடியாது. சஷ்டப்த பூர்த்தினா உங்க நட்சத்திர பிறந்த நாள். நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் பிறந்த நாள். அதுக்கு தனியா நாள் பார்க்க வேண்டாம். துலா ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக விளங்கும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி நிலவும். வியாபாரத்தில் பெரிய வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் துலா ராசியினருக்கெல்லாம் வழக்கத்தை விட சற்று அதிக வருமானம் கிடைக்கும். அசையா சொத்து வாங்குவது, அதிலே முதலீடு செய்வது போன்றவை எல்லாம் இப்பொழுது செய்யலாம். 7 குடைவன் 10ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு சில நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று அசையா சொத்து வாங்குவது. You will buy a property, நியூ ப்ராப்பர்ட்டி இப்ப வாங்குவீங்க. வீடு, மனை, நிலம், தோட்டம், தோப்பு துறவு, காடு கழனி, நிலம் நீச்சு, வீடு வாசல் இதெல்லாம் இப்ப வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது துலா ராசிக்கு சற்று வலிமையாக இருக்கிறது. ஏதோ அமையும், ஏதோ பணம் கிடைக்கும், வாங்கிடுவீங்க. வீடு வாங்குறது மட்டும் நம்ம ரொம்ப எல்லாம் பிளான் பண்ணா நடக்காது. அதுதான் அமையும் போது தான் டக்குன்னு அமையும். வீடு, கல்யாணம் ரெண்டும் அமையும் போது அமையும். சில பேர் ஐ எம் பிளானிங் டு கண்டக்ட் மை டாட்டர்ஸ் மேரேஜ் இன் ஏப்ரல் நெக்ஸ்ட் இயர். இவங்க டேட் விசிட் பண்ணி நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த வருடம் ஏப்ரலில் என் மகள் திருமணத்தை செய்ய போறேன் அப்படின்னு ஒருத்தர் லெட்டர் போறோம். நம்ம கையில இல்ல அது பேசி இந்த செப்டம்பர்லயே நடந்தாலும் நடக்கும், இல்ல அது 1 வருஷம் தள்ளி போனாலும் போகும். அந்த மாதிரி வீடு வாங்குறதுங்கிறது நேரம் வந்தா உடனே முடிஞ்சிடும். இப்ப இந்த நேரம் வந்துருச்சு, முடிய போகுது. ரிச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 7ல் உள்ள குரு ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது. 2ஆம் இடத்திலே சூரியன் புதன், 4ஆம் இடத்திலே சனி சுக்கிரன் சந்திரன், 5ஆம் இடத்து ராகு, 7ல் குரு, 9ல் ராசி அதிபதி. இப்படி கிரகங்கள் எல்லாம் ஓரளவு நல்ல நிலையில இருக்கின்றன. அதனால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று நன்றாக இருக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சுலபமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற அற்புதமான நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 12 குடையவன் 8ஆம் இடம் சென்றதால் விபரீத ராஜயோகம். பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன. 10ஆம் இடத்திற்கு வலுவாக குரு பார்வை கிடைக்கிறது. 10ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. 10ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம். வியாபாரம், உத்தியோகம், சொந்த சுய தொழில், ஓன் பிராக்டிஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு, இந்த மாதிரி என்ன கேட்டகரியில இருந்தாலும் சரி, இப்ப தொழில் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த 10ஆம் இடம்ங்கிறது தொழிலுக்கு ரொம்ப முக்கியமானது. அது இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 10ஆம் இடத்தை குரு பார்த்துட்டு இருக்காரு.
10ல் ஒரு பாதியாவது இருக்க வேண்டும். அதான் கேது உட்காந்துருக்காருங்க. அதனால இப்போ தொழில பொறுத்த வரைக்கும் ஒன்னும் பிரச்சனையே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கும். குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் சாதாரணமா சகஜமாக சௌஜன்யமாக ஒருவருக்கொருவர் நல்லிணக்கத்தோடு சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். மகரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குரு ராசியை பாக்குது. குரு பார்வையில் மகரம் இருப்பதால் மகரத்திற்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறிய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அது சரியாகிவிடும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வியாபாரம் நன்றாக நடைபெறும். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். 3 கிரகங்கள் ராசியிலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. மதியம் வரை மத்தியானம் 3:22 உங்க ராசியிலிருந்து சந்திரன் நகர்ந்து அடுத்த வீடான மீனத்திற்கு செல்லும். ராசிக்குள்ள இப்ப சந்திரன் இருக்கு. அது மத்தியானம் கிளம்பிடும். அங்கிருந்து சந்திரன் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு எப்ப போகுதுன்னா இன்னைக்கு மத்தியானம் 3:22 3:22 சந்திரன் நகருது உங்க ராசியை விட்டு. இந்த டைம்ல ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வரும், நல்ல செய்தி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நற்செய்தி கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். இல்வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வியாபாரத்திலே பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். வியாபார வளர்ச்சி கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிறத விட பெரிய வளர்ச்சி வியாபாரத்துல. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். காலை பகுதியை விட மாலை பகுதி இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா மத்தியானம் 3:22 சந்திரன் ராசிக்குள் வந்து விடுகிறது. சந்திரன் மீனத்திற்கு மிக முக்கியமான கிரகம், நன்மை செய்யும் கிரகம். மீன ராசிக்கு எந்த கிரகம்லாம் நல்லது போனோம் அப்படின்னா முதல்ல சந்திரன், அடுத்து செவ்வாய். இன்னைக்கு அந்த சந்திரன் ராசிக்குள்ள வருது மத்தியானம் 3:22. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு. காலை நேரத்திலே செலவுகள் ஏற்படும். செலவை கட்டுப்படுத்த வேண்டும். மாலை நேரத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. எனவே இது ஒரு நல்ல நாள். வியாபாரம் நன்றாக நடைபெறும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. 9 குடைவன் 5ஆம் இடத்தில் இருப்பதால் அசையா சொத்து வாங்கலாம், வாங்குவீர்கள். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள்.